ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் பொருளாதாரம் விரைவான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புத்தொழில்கள் தொடங்கும்போது தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இளம் தொழில் முனைவோர்களை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தில் திருவிழாக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கனடா நாட்டு மக்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னே வலியுறுத்தியுள்ளார். தோஹா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனநாயகத்தின் ஆத்மாவாக வாக்காளர்கள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதாக கூறினார். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, 2026ஆம் ஆண்டின் முதல் மனதின் குரல் இது. நாளை ஜனவரி மாதம் 26ஆம் தேதியன்று நாம் அனைவரும் குடியரசுத் திருநாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளன்றுதான் நமது அரசியலமைப்புச் சட்டம் அமல் செய்யப்பட்டது. இன்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதியும் கூட மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. இன்று தேசிய வாக்காளர் தினம். வாக்காளர்தான் ஜனநாயகத்தின் ஆன்மா. முதன்முறையாக வாக்காளராக ஆகிறார் என்றால் அந்த பகுதி, கிராமம் அல்லது நகரம் முழுவதும் அவரை வரவேற்று இனிப்புகளை வழங்க வேண்டும். இதனால் மக்களிடம் வாக்குரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும். தேர்தல் நடைமுறையோடு இணைந்திருப்போர் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க கள அளவில் பணியாற்றி வருகின்றார்கள். நான் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். புத்தொழில்கள் தொடங்கும்போது தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று இளம் தொழில் முனைவோர்களை பிரதமர் வலியுறுத்தினார். எனதருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகள் முன்னால் ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டிலே நாம் ஒரு சாகசமான பயணத்தை தொடங்கினோம். நான் எந்த பயணம் பற்றி பேசுகிறேன் என்றால் அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் பயணம். அது பற்றித்தான். இந்த அற்புதமான பயணத்தின் நாயகர்கள் நமது இளைய நண்பர்கள்தான். செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி ஆற்றல் குறைகடத்திகள், இடப்பெயர்வு, பசுமை ஹைட்ரஜன், உயிரி தொழில்நுட்பம் என நீங்கள் கூறுவது எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் அந்த துறையில் பணியாற்றி வருவதை நீங்கள் காணலாம். நாட்டின் பொருளாதாரம் விரைவான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி, நாம் தயாரிக்கும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நண்பர்களே, பாரதத்தின் பொருளாதாரம் விரைந்து முன்னேறி வருகின்றது. பாரதத்தின் மீது உலகத்தின் பார்வை இருக்கிறது. நம் அனைவரின் மந்திரமும் ஒன்றுதான். அது தரம், தரம், தரமாக மட்டுமே இருக்க வேண்டும். நேற்றைய தரத்தை விட சிறப்பாக இன்றைய தரம் இருக்க வேண்டும். நாம் எதை தயாரித்தாலும் அதன் தரத்தை சிறப்பாக ஆக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது நமது ஜவுளித்துறையாகட்டும், தொழில்நுட்பத் துறையாகட்டும், மின்னணு துறையாகட்டும், ஏன் பேக்கேஜிங் ஆகட்டும். இந்திய பொருட்களின் அடையாளம் தலை சிறந்த தரம் என்றாக வேண்டும். நமது கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகள் உலகம் முழுவதிலும் நமது அடையாளத்தை வெளிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கலாச்சாரத்தை போற்றி பாதுகாப்பதில் நமது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் கூறினார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நமது கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகள் உலகம் முழுவதிலும் தங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன. உலகெங்கிலும் பாரதத்தின் பண்டிகைகள் பெரும் உல்லாசம், உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகின்றன. அனைத்து வகையான கலாச்சார அதிர்வினை போற்றி பாதுகாப்பதில் நமது அயல்நாடு வாழ் சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமான பங்களிப்பு இருக்கின்றது. இது தொடர்பாக மலேசியாவிலும் நமது பாரத சமூகத்தினர் மிகவும் போற்றுதலுக்குரிய பணியை ஆற்றி வருகின்றார்கள். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவற்றிலே தமிழ் கற்பிக்கப்படுவதோடு பிற விஷயங்களையும் கூட தமிழிலேயே கற்பிக்கின்றார்கள்.
இளைஞர்கள் தூய்மை தொடர்பாக விழிப்புடன் இருப்பது பெருமிதம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசம் இட்டா நகரில் இளைஞர்கள் பொது இடங்களில் தூய்மை பணியை தங்களுடைய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். நாட்டின் பல்வேறு நகரங்களில் இத்தகைய குழுக்கள் பள்ளங்களை இட்டு நிரப்பும் மறுசுழற்சி பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு குழு மிக சிறப்பான பணியை செய்து வருவதாக பிரதமர் பாராட்டினார். நண்பர்களே, பள்ளங்களை இட்டு நிரப்பும் மறுசுழற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு குழுவானது மிகச்சிறப்பான பணியை செய்திருக்கின்றது. இப்படிப்பட்ட உதாரணங்களால் என்ன தெரிய வருகிறது என்றால், தூய்மையோடு தொடர்புடைய அனைத்து முயற்சிகளுமே முக்கியமானவைதாம். நாம் தூய்மைக்காக தனிப்பட்ட முறையிலேயோ குழுவாகவோ இணைந்து நம்முடைய முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நமது நகரங்கள் மேலும் சிறப்பாக ஆகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாட்டு மக்களிடையே பெரிய அளவில் வெளிப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சிறுதானியங்கள் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிகள் குழு சிறுதானியங்களை பதப்படுத்தும் அலகை தொடங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிகளின் ஒரு குழு உத்வேக காரணியாக ஆகிவிட்டது. இங்கே பெரிய கல்ராயன் சிறுதானிய FBCயுடன் கிட்டத்தட்ட 800 பெண் விவசாயிகள் இணைந்திருக்கின்றார்கள். சிறுதானியங்களின் மீது அதிகரித்து வரும் விருப்பத்தை உணர்ந்து இந்த பெண்கள் சிறுதானிய பதப்படுத்தும் அலகை நிறுவினார்கள். இப்போது இவர்கள் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக சந்தை வரை கொண்டு சேர்த்து வருகின்றார்கள். இந்திய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் நிலையில் இத்துறை சார்ந்த பல்வேறு வல்லுநர்கள் இந்த மாநாட்டிற்கு வரவிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் உரையில் தேசிய வாக்காளர் தினம் குறித்து பேசியிருப்பது ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்தல் பற்றி முதல் முறை வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நமது கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகள் நமது அடையாளத்தை உலகிற்கு பறைசாற்றி வருவதாகவும், மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் மொழி கற்பிக்கப்படுவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் பொறுப்புணர்வுடன் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் 16வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கினார். டிஜிட்டல் ரேடியோ பிரிவில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான விருதை ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவிற்கு வழங்கப்பட்டது. ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் இந்த விருதை பெற்றுக் கொண்டார். தேர்தலில் தொழில்நுட்ப பயன்பாட்டை திறம்பட மேற்கொண்டதற்கான விருது தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 75 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயக பயணம் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வாக்காளர் என்பது பெருமைக்குரிய தருணம் என்றும் இதனை கொண்டாட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தில் திருவிழாக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கனடா நாட்டு மக்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வீடியோ பதிவில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா மீது புதிய வரிகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து கனடா பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தோஹா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரம் விரைவான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புத்தொழில்கள் தொடங்கும் போது தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இளம் தொழில் முனைவோர்களை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தில் திருவிழாக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார்.
கனடா நாட்டு மக்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னே வலியுறுத்தியுள்ளார். தோஹா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.